இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பலாப்பழம் பாத்தீங்களா? சின்ன சின்ன இவ்வளோ புஷ்கு இருக்கு. ஏன் சைஸ்க்கு ரொம்ப பாப்பா சைஸ்க்கு இருக்குதா இது? வீணா போயிடுமோ நாளைக்குள்ள? பாருங்க, எனக்கு எறும்பு கடிச்சிருச்சு. சரிதா தெரியலையா? பாருங்க, ஓஹோ வலிக்குது. கட்டை எறும்பு கடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், இந்த பழத்துக்காக தான் வருது. பாருங்க, ஏகப்பட்ட கட்டை எறும்பு எனக்கு கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, ஜூம் பண்ணி காட்டு. இப்போ அதை ஆட்டிக்கிட்டு ட்ரெஸ் கட்டை ஷாலை தூக்கிட்டு போ. எங்கேயும் போட்டு இந்த தூங்கிடுந்தாங்க பாருங்க. ஆச்சு தூங்குது. ஆனால் தூக்கத்தில் எடுத்துட்டா. இங்கே பாருங்கள், ரெடி ஆகிட்டாங்க. இவங்க எதுக்கலாம் காலங்கத்தால் எங்களுக்கு. ஆனால் மணி எத்தனைனா 9:15 ஆகுது. இது ஏதோ பண்ணி வச்சுருக்குதுங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி எண்ணெய்னா தடவி இங்கே பாருங்க. வாசனை 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 வாசனை. என்னமோ எண்ணெய் தடவி வெட்டுவாங்களே, தடவிட்டிங்களா? இங்கே பாருங்கள், எத்தனை ஆயிரம் தூக்கிட்டு வந்துருக்குது பலாப்பழம் வெட்ட. இந்த பையன் இதுக்கு தான். அதான் இந்த பையன் என்னடா உட்காந்துருக்குதேன்னு பார்த்தேன், வேலைக்கு கிளம்புனேன்னு. இதுக்கு தானா? ஆமாம் கைஸ், நைட்டுலேருந்து நப்சை பறக்க விட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், எப்போ விடியும், எப்போ கட் பண்ணி எப்போ இதெல்லாம் நல்லா சாப்பிடுவோம். வாசனை தாங்க முடியல. இது ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ பார்த்தியா? நிறைய ட்ரிக்ஸ்னா நான் பார்த்தேன் ஆல்ரெடி. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆனால் ஒன்றும் எடுக்க முடியாது. இந்த கத்தி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க காய்ஸ், முழு வீடியோ உங்களுக்கு வந்து கொண்டு கொட்டை வந்துருச்சு பாரு. எங்கடா கொட்டை? கொட்டை எங்க 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 எனக்கு தெரிய மாட்டேது. கொட்டை கொட்டை நீதான் கொட்டை. ஓ கத்திலியா? நான் எங்கேயோ தேடுறேன். இது என்னடா அது? கொட்டை நீ முன்ன வந்து நிற்கிற கொட்டை. நல்லா தான் கட் பண்ண. அந்த இங்கே பாருங்க, ஒருவேளை இது பேர் முந்திரி கொட்டையாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கட் பண்ணுறாங்க பாய்ஸ். எப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நம்ம வேலைக்கு மட்டும்தான் பார்ப்போம். பார்க்க நைஸாக இருக்குது. ஆனால் சாப்பிடலாம் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக வரும், பலாப்பழம் கட் பண்ணுற வீடியோ. பரவாயில்ல, நம்ம கட் பண்ணுறது தான் கட்டிங். காய்ஸ், இந்த பலாப்பழம் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், கெஸ் பண்ணுங்கள். இது என்னடா வருது? இப்போவே வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம், தூக்குறோம். ஓகே காய்ஸ், உங்களுக்காக பலாப்பழம் வீடியோ வருது பாருங்க. கடைக்காரங்கன்னா டொயின்னு அறுத்து விட்டுருவாங்க. எப்படிதா? இங்கே பாருங்க, இந்த பையன் போராடுது. இல்லை, பலாப்பழத்தில் என்னென்னமோ செய்வாங்க.
அல்வாலாம் செய்வாங்க. ஆமாம் காய்ஸ், கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு நான் கொடுக்கலாமா? குரு வீட்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டலாமா? வேற யார் தெரியும் நம்மளுக்கு? ஆமாம், பங்கி சாப்பிட்டா பால் மணக்குமா, தனியாக சாப்பிட்டா ஆய் மணக்குமா. ஆய் எப்படி சாப்பிட்டா கரும். ஐ மீன் அதை பழமொழி காய்ஸ். ஃபுல்லாக சாப்பிட்றப்ப ஆயி கீழே கட்டிடு நீ இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவேன். நானும் ஒன்னாச்சும் தருவாங்களான்னு பார்க்குறேன். நானா பல்லனா விளக்கிட்டேன். என்ன அதெல்லாம் என்ன அதிசயம்னா கிடையாது. இன்னும் பல்லே நான் விளக்காத மாதிரியே சொல்கிறாங்க காய்ஸ். பாகுபலி பாருங்க காய்ஸ், பலாப்பழத்தை பழந்த மாதிரி பழந்துட்டீங்களேண்ணா. இதானா அது? 2 பேர்கள் சேர்ந்து இங்க வேற இந்த பயப்புள்ள எப்ப வந்து கட் பண்ணி சாப்பிடுவோன்னு உட்காந்துச்சு. சாப்பிடு, எனக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்ப நீங்க எப்படி பிச்சுக்கிட்டு கையை கழுவுனிய? கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டப்பா. காய்ஸ், நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட போறேன். எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, நல்லா விளக்கிட்டு வந்த சாப்பிட தோணும்னா அப்ப சாப்பிடுறதுக்கு தானே இது பண்ணேன். நான் பலாப்பழம் சாப்பிடலாமா? நிறைய சாப்பிடக்கூடாது. இங்கே பாருங்க காய்ஸ், ரொம்ப இனிப்பா இருக்கா? கரெக்டா இருக்கா? இல்ல என்ன சொல்ல பலாப்பழம் சாப்பிட்டு உடம்பு ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கேன். பிலா கொட்டையை வந்து அது வந்து வறுத்து சாப்பிட்டா சரியாயிடும். சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா கொட்டையில எடுத்து வச்சுருந்தீங்க. அதுக்குள்ள இருந்துன்னா எடுக்காத, வர கொட்டையை மட்டும் எடு. கொட்டை இந்த பாரு. இது என்னடா புட்டு கிடக்குது? இந்த கொட்டையை வச்சு ஏதோ பண்ணாங்க. அது ஆமா, தெரியலையே. இது வேற ரகம், வேற ரகம். தலைவன் வேற ரகம், பார்த்து உஷாரு. எனக்கே அதனால தான் நான் கேட்டேன். என்னடா நான் ஒன்று கூட எடுக்க வர மாட்டேது. டேய் வாடா. எவ்வளோ அதுக்கு ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்களா காய்ஸ்? இது நரம்புனா இதை வந்து வெளில வந்துடக்கூடாதுன்னு. கடவுளின் படைப்பில் ஒவ்வொன்றும் அதிர்ஷ்டம். அம்மா அம்மா இங்கே பாருங்கன்னா இது எத்தனை லேயரு? எனக்கு தானே தேவையா? தெரியலையே. ஒன்று தான், அதுவே அம்மா பெருசு. ஐயோ நரம்பு வெளில வருது.
இது ஒவ்வொன்றும் எத்தனை இந்த மாதிரி நிறையா இருக்குமா? ஒன்று கூட எடுத்து பாடல. எடுத்துட்டேன் வயசு நான் வெற்றிகரமாக. இங்கே பாருங்க, பலாப்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருச்சு பயப்பில். நைஸாக வச்சு பத்திரிக்கை கொண்டு வந்து ஒரு மாட்டம் கொண்டு வந்து அந்த பைப்லேயே போட்டு விட்டு போயிட்டாங்க. வெட்டிட்டு கொண்டு போய் காட்டினா கூட பரவாயில்ல, அத்தான் ஒத்து போயிடும். விடுங்க இல்லை நைட்டில் இருக்குது. ஐயோ கால்லாம் இழுக்குது, கையை நான் இழுக்குது. இங்கே பாருங்க, முடியல காய்ஸ். என் வீட்டில் நிறைய பலாப்பழம் இருக்கும், வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ஐயோ பிடிக்க முடியல. ஓனர் இருக்கிற நாங்கள் எடுத்துகிட்டு சாப்பிட்டோம். இது ஏதாச்சும் சர்க்கரை போட்டு செஞ்சால் என் ட்ரெஸ்ஸில் வேறு காயிடுச்சு. பல்வல் கம்மன் தின்னுது கைஸ், இது நான் பார்த்துட்டேன். நல்லா தான் இருக்கா? எனக்கு இனிப்பு இல்லாத மாதிரியே தெரியுது. பல் விளக்காம சாப்பிட்டனால இதுக்கு சர்க்கரை வந்து பல்லில் வந்துருச்சாங்க வயசு இனிப்பாக தான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. பல் விளக்குனா சத்து போயிடும். கட்டுப்பட்டோம்னா எல்லாத்தையும் பிரிச்சுட்டு தான் சாப்பிடணும் ஒரு குறிக்கோள் இருந்தேன். அரிக்குது நாக்கெல்லாம் மாதிரி கழுவு போல இருக்கு. அரிக்கலாம் இல்லையே, சாப்பிட்டானே. இது எனக்கு அரிக்கு மனப்பிராந்தி. இந்த நரம்பு கூட ஏதோ செய்கிறாங்க வச்சு. எங்கள் வீட்டில் மாட்டுக்கு போட்டால் சூப்பராக தான். ஏம்மா மாடி போங்கய்யா, மனுஷன் கை காலனா இது போச்சு. ஆமாம், இப்படி என்னதுக்கும் உனக்கு தெரியும், அவன் உடம்பு இருக்கிறது அவனுக்கு தெரியும். அவனுக்கு கையை நம்ம முடியல. யாரும் எடுக்க சொன்னாங்க. சரி எல்லாம் இது பண்ணுறீங்களே, ஹெல்ப் பண்ணுவோன்னு வந்தேன். இங்கே பாருங்க காய்ஸ், சும்மா இருக்கத்தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். எங்கே அந்த பைபிள் இருக்கும்ல, அதை நான் தூங்குது 10 மணிக்கு எழுந்திரிக்கும். 10 மணிக்குனா எழுந்திரிக்காது, 11 மணி 12 மணி. இதெல்லாம் எதுவும் அதிகமாக இல்லைப்பா, ஏதோ எந்திரிச்சிருக்குது. வீடியோ கைஸ், அது எந்திரிச்சாலும் இது எந்திரிக்காது. வீடியோ வந்தா என்ன என்னதே எங்கள் அம்மா ஒத்து இருக்கிறேன். என்னத்த பார்க்க உனக்கு தெரியுமா? நானா முன்னாடியே எழுந்திரிச்சு நானும் ஃபோன் பார்த்துட்டு திரும்ப தூங்கிடுவேன். இவங்க பார்க்க மாட்டாங்க காய்ஸ். இவங்க பார்க்குறப்ப நம்ம தூங்கினா இந்த மாதிரி சொல்லுவாங்க. இது என்னடா இது? அதே தான் நானும் சொன்னேன், நான் தூங்குறதே லேட்டு. ஏமா முடியல. இதுக்கு ஏன் இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கு? போடா. என்னடா லென்த்தாக போகுது வீடியோ. அங்கே வேற இருக்கா? எங்கே இருக்கு? இதுவா? லைவ்னா போட முடியாது. போடா உட்காந்து படிக்கணும். கட் பண்ணிட்டு அப்புறம் லாஸ்டா ஒரு சரி போடுவோம் லைவ். லைவ் போட்டேன் காய்ஸ், கட் ஆயிடுச்சு. சரி நம்ம கையேற்றம் கொள்ளுங்க வாங்க, நம்மளால முடியல. But I like always காரமான ஸ்நாக்ஸு.
ஓகே கைஸ், நான் சாப்பிட்றேன். கரண்ட் வரல, கரண்ட் போயிடுச்சு. கரம்பு முச்ச கரண்ட்டு. இப்போ நான் லைவ் கட் பண்ணனா உடனே வரும். அப்போ அந்த கடை வச்சுருக்கவங்களுக்குன்னா இது சாப்பிடவே தோணாதா? இதெல்லாம் அவங்க வைக்கணும் காய்ஸ். எங்கள் அம்மாவுக்கு சும்மா பார்த்ததே இன்னும் ஒன்று கூட சாப்பிடல. 3 லட்சம் மணி ஆயிடுச்சான். சாப்பிடு அடையாள மாதிரி இருக்கேன். வாசனையே வந்து வயிறு ரொம்பிடுச்சான். உண்மைதான் போல, அது வாசனையே வயிறு ரொம்ப. இங்கே பாருங்க சுத்தலாம் பாருங்க. அடைய காட்டு குச்சி உன் பரம்பரை இங்கே சுத்த விடுறியா? ஐய் ஓடுறா ஓடுறா ஓடிட்டான்ல. போடா போடா. எனக்கு இனிப்பு பிடிக்காது. I don't like that. சொல்லு காய்ஸ். பக்கத்துக்காரங்களுக்குனா நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏன்னா கடைக்காரவங்க எங்களோட ஃப்ரெண்டாகிட்டாங்க. ஏன்னு கேளுங்க, டெய்லி மம்மு வாங்கி திட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க காய்ஸ். அதுக்காக ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம் கடைக்கு பொருள்னா சொல்லாதீங்க. நாங்கள் யார்கிட்ட ஃப்ரீயான வாங்க. ஓ அவங்களுக்கா? எல்லாரும் கொடுங்க. இப்போ கண்டு இப்போ இப்போ எங்கள் வீட்டில் வந்துருக்குது. ஒருத்தரும் அது வந்து என் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த கவரில் வர போட்டு வச்சுருப்பாங்க பாரு. ஓகே அவ்வளோதான் காய்ஸ், பாய்.